வெயில் பாய்ந்த வயல்களுக்குப் பெயர் போன வண்ணா கிராமம் அதன் பழங்கால ஆழமான கிணற்றை மட்டுமே நம்பியிருந்தது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக கிணற்றின் நீர் உலோகச் சுவையுடன் இருந்தது. மேலும் மாலையில் ஒரு குறைந்த மனதை அன்செட்லிங் செய்யும் சத்தம் கிணற்றிலிருந்து கேட்டது. மலையின் புதிய சுரங்கத் திட்டத்தால் கிணற்றின் பாதுகாவலர், அதாவது ஒரு ஆவி, தொந்தரவு அடைந்துவிட்டார் என்று கிராமத்துப் பெரியவர்கள் பேசிக் கொண்டார்கள். ரவி, அந்த சத்தம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இப்போ கேட்டாயா? யாரோ பாடுவது போல் தெரிகிறது. ஆனால் அவர்களின் குரல் கல்லில் சிக்கி இருக்கிறது. நாம் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதை நிறுத்த வேண்டும். இது மிகவும் ஆபத்தானது. முட்டாள்தனம், மாயா. அது கிணற்றின் உலர்ந்த கற்களில் காற்று மோதும் சத்தம் மட்டும்தான். இந்த கிணறு வண்ணாவிற்காக பல தலைமுறைகளாக நீரை கொடுத்து வருகிறது. நாம் தண்ணீர் எடுப்பதை நிறுத்தினால் பயிர்களுக்கு எங்கே தண்ணீர் கிடைக்கும்? நான் இப்போதே கயிறுகளைச் சரிபார்க்க கீழே போகிறேன். இந்த வீண் பேச்சை நிறுத்தச் சொல்கிறேன். கிராமத்தின் பயத்தை மூட நம்பிக்கை என்று நிராகரிக்க துணிந்த ரவி தடிமனான தேய்ந்து போன கயிற்றை பற்றினான். அவன் கிணற்றின் விளிம்பில் குனிந்த போது அந்த ஹம்மிங் சத்தம் ஒரு கணம் நின்று போனது. அதற்கு பதிலாக கருப்பு நீரிலிருந்து ஒரு தெளிவான குளிர்ந்த கிசுகிசுப்பு மேலே எழுந்தது. அது அவனது முதுகில் ஒரு நடுக்கத்தை அனுப்பியது. உடனடியாக அவன் வைத்திருந்த டார்ச் கீழே விழுந்தது. அது என்ன ரவி? நீ என்ன கேட்டாய்? நான் உன்னிடம் சொன்னேன், அங்கே ஏதோ இருக்கிறது.